திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவில் அமைந்துள்ளது அருள்மிகு ரிஷபேஸ்வரர் கோவில். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஒரு அற்புதமான நந்தி சிலை இருக்கிறது. மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் இங்குள்ள நந்தீஸ்வரருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோவிலில் ஒளிந்திருந்த அற்புதமான ரகசியத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் கடந்த 2012ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 3ஆம் தேதி எப்பொழுதும் போல நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ பூஜை நடைபெற்றது. அப்பொழுது திடீரென நந்தியின் சிலை தங்க நிறத்தில் மின்ன ஆரம்பித்தது. ஏன் இந்த மாற்றம் என்று கூர்ந்து கவனிக்கையில் வழக்கத்திற்கு மாறாக சூரிய ஒளியானது வருடத்தில் ஒருமுறை மட்டும் அந்த கோவிலின் ராஜகோபுரத்தை கடந்து நந்தி சிலையின் மீது விழுகிறது. அதனால்தான் நந்தீஸ்வரர் பொன்னிறமாக மின்னுகிறார். ஆனால் இந்த நிகழ்வு சிறிது நேரம் மட்டுமே நீடித்திருந்தது. இந்த அதிசய நிகழ்வை கண்டு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசமடைந்தனர். அதன் பிறகு வருடா வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி மட்டும் சூரிய ஒளி கதிர்கள் நந்தி சிலையின் மீது பட்டு சிறிது நேரம் மட்டும் நந்தியின் சிலை பொன்னிறமாக மின்னுகிறது. இந்த நிகழ்வானது பெரும்பாலும் மாலை வேளையில் மட்டுமே நிகழ்கிறது. இந்த அதிசயத்தை காண வருடா வருடம் பக்தர்கள் ரிஷபேஸ்வரர் ஆலயத்திற்கு திரண்டு ரிஷபேஸ்வரரின் அருளை பெறுகிறார்கள். இவ்வாலயத்தில் மூலவருடன் தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், நவகிரகம் ஆகிய தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளன. கோவிலின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தால் பிரகாரத்தில் விநாயகர், மகாலட்சுமி, நவகிரகம், வீரபத்திரர் ஆகியோர் சன்னதிகளும்